அமைச்சர் உதயநிதி பிரபல திரைப்பட நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்ததாக யூடியூபர் சவுக்கு சங்கர் பேசியதற்காகத்தான் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்து பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் தமது சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். பெலிக்ஸ் ஜெரால்ட் அதற்கான களம் அமைத்து கொடுத்தார். சவுக்கு சங்கர் அந்த களத்திலே அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்கிறார். எனவே முதன்மையான குற்றவாளி என்று நான் பார்க்கிற போது சவுக்கு சங்கரை தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயநிதியை பற்றி ஒரு தொடர்ச்சியாக பேசி வந்தார், அதுதான் அதற்கு மிகப்பெரிய காரணம். நான் என்ன கேட்கிறேன்னா, உதயநிதி ஏதாவது தவறு செய்தால், சட்டவிரோதமாக ஒன்று செய்தால் நீங்கள் மாற்று கருத்து பேசலாம். கற்பனையான உரையாடலை அவர் பேசுகிறார். பல முறை அவர் என்ன செய்யறாருன்னா, உதயநிதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. திடீர்னு ஒரு திரைப்பட நடிகையோடு இணைத்து அந்த அம்மாவுக்கு அந்த நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு என்று சொல்றாரு. அதுக்கான ஆதாரம் அவரிடம் என்ன இருக்கிறது? ஒரு காவல்துறை அதிகாரி மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாரு, என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்ப வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுகிறார். அந்த ஊடகம் பல லட்சம் பேர் பார்க்கிறார்கள். எல்லார் கைகளிலுமே சில அலைபேசி விட்டது. அத்தனை பேருமே செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு தவறான தகவலை நீங்கள் தொடர்ந்து பரப்புகிற போது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை தேவைப்படும் இல்லையா? நீங்கள் அதை அத்துமீறி பயன்படுத்துகிற போது அவர்கள் சட்டப்பூர்வமாக தானே அணுகிறாங்க. ஆளு கொண்டு போய் நம்ம யாரும் அடிக்கல. ஒருத்தர் சட்டத்துக்கு விரோதமாகத்தான் அவர் நடக்கிறார் என்றுதான் வழக்கு போடுறாங்க. அதனால இது நியாயமான ஒரு நடவடிக்கை தான் அவங்க செய்யறாங்க நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.